வணக்கம். வாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உப்புமா ரெசிபி தாங்க. என்ன உப்புமானாவே எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ரவா உப்புமானாவே ரவா உப்புமா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காதுங்க. பிடிக்காதவங்க இதை மாதிரி சிவப்பு அவளை வச்சு ஹெல்த்தியாக ஒரு உப்புமா ரெசிபி செஞ்சு கொடுங்களேன். அப்படி வாங்கி சாப்பிடுவாங்க. அதுதாங்க இன்னைக்கு செய்ய போகிறேன். அவல் உப்புமா செய்ய நான் சிவப்பு அவல் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக உள்ள அவலாக எடுத்திருக்கேன். சில அவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்கும். இது ஒரு 2 டைமாக நல்லா கழுவிட்டு, ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்குமா, கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை அப்படியே அமுக்கி வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஊறி இருக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் கன அவலுங்கிறதுனால. இது மெலிசு தட்டை அவல் இருக்கும் பாருங்கள், அதுனா உடனே நீங்கள் அப்படியே கழுவிட்டு அப்படியே தண்ணியை புழிஞ்சா மாதிரி வடித்து விட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலைங்க நல்லா படபடன்னு பொரிய விட்டு, ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாங்க காரத்துக்கு அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டு வதக்கி விட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு, இந்த அவளை பாருங்கள் ஊறி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பொல பொலன்னு இருக்குங்க. இதை அப்படியே சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விடுங்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி சேர்க்க நீங்கள் வெங்காயம்லாம் வதக்கும் போதே இஞ்சி சேர்த்துக்குங்க. நான் மறந்துட்டேன், இப்போ லேட்டாக சேர்க்குறேன். அதையும் வதக்கி விட்டு நல்லா அப்படியே 2 பெரட்டி விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்துருங்க சட்டுன்னு. அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலையும் மல்லி இலையும் போட்டு இறக்கிட்டா அவல் உப்புமா ரெடிங்க. உப்புமா சாப்பிடாதவங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதான், நாளை சந்திப்போம்.